இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரா, நிஜமாவே நீ இல்லையா? என்ன விட்டு போயிட்டியா? உன்னால எப்படி இது முடிஞ்சது? How did you do this to me, Sarah? How did you do this to me? Sarah! 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 டேய் கௌதம், வருண் அங்க தனியா இருக்கான். நீ போய் அவன்கிட்ட பேசிப்பாரு. இந்த நிலைமையில அவனை தனியா விடாத. போய் அவனை சமாதானப்படுத்து. சரிங்கப்பா. நீ இல்லாம நான் என்ன அவனை யோசிச்சியா சாரா? ஏன் இப்படி பண்ண சாரா? ஏன் இப்படி பண்ண சாரா? வருண், சாரா, ஏய் சொன்னா கேளுடா. வருண், எதா இருந்தாலும் அவசரப்படாத. நீ கதவை தர பேசிக்கலாம். ஏய், உன் கஷ்டம் எனக்கு புரியாம இல்லடா. அதே கஷ்டத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கேளு. கதவை தர ப்ளீஸ். இங்க பாரு வெண்ணிலா, நம்மளையும் மீறி நடக்கிற சில விஷயங்களுக்கு நாம பொறுப்பேத்துக்க முடியாதுமா. நாங்க எல்லாரும் வருணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சுதான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். சாரான ஒருத்தி இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா இந்த குடும்பமே வேற மாதிரி ஆயிருக்கும். நாங்கெல்லாம் அததான் யோசிச்சோம். அதுக்காக சாரா இப்படி பண்ணி யாரும் எதிர்பார்க்கலையே. நம்ம கையை மீறி நடக்கிற எல்லாத்துக்கும் நாம பொறுப்பேத்துக்கிட்டா நம்மளால வாழவே முடியாதுடா. நீ கண்டதையும் யோசிச்சு குழப்பிக்காதமா. இங்க பாரு, அழாதம்மா. இதை எப்படி சரி செய்யணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் என்னால இத தாங்கிக்க முடியல. இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்ன தடங்க எவ்வளவோ வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு. நாம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். இந்த கல்யாணத்துல தடங்கள் வந்த போவே இத நம்ம வேண்டான்னு முடிவெடுத்திருந்தோம்னா இவ்வளவு தூரம் ஆகிருக்காது. இப்ப யார் வாழ்க்கையும் நிம்மதி இல்ல. எப்போ என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அவளே வேதனையில இருக்கா. இப்ப போய் எப்படி பேசிட்டு இருக்கியே? அமைதியா இரு. இங்க பாரு வெண்ணிலா, வருணோட நீ வாழணுங்கிறது தான் கடவுள் போட்ட முடிச்சு. இவ்ளோ தடைகளை மீறியும் ஆண்டவன் உன்னையும் வருணையும் சேர்த்து வச்சிருக்கான்னா நீயும் வருணும் தான் வாழணும்னு இருக்குமா?